வீட்டுல தனியா இருந்தேன். பொழுது போலையேன்னு ஆகா பக்கம் போய் ஒரு படத்தை செலக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். போர் அடிக்குதேன்னு படம் பார்க்க போன என்ன இப்படி பேய் அடிச்ச மாதிரி ஆக்கிடுச்சு அந்த படம். அடிக்க வச்ச விறகெல்லாம் நனைய முன்ன சீக்கிரம் வந்துருதாய். யமகாதகி அவதான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டா. படம் ஆரம்பத்துல நார்மலா தான் போச்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பன் தட்டினதுக்கு தூக்குல தொங்கிட்டா. நான் வெக்ஸ் ஆயிட்டேன் கைஸ். நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். நான் வெக்ஸ் ஆனதை பார்த்தா அந்த பொண்ணை ஏஞ்சி உட்காந்துருச்சு. அப்ப முடிவு பண்ணேன் கைஸ், இந்த படத்தை வீட்டில் உள்ள அனைத்து விளக்குகளும் எரிய வைத்துதான் பார்க்க வேண்டும் என்று. நான் இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். 2 நாளா எங்க வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார், ஒழுங்கா கரண்ட் பில்லுக்காச்சும் நீங்க காசு கொடுங்க சார். அந்த ஹீரோயின் கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும். படத்தோட ஆரம்பத்துல நாமா நீ நச்சிருக்கிற, சரி ஃபர்ஸ்ட் படம் தானே ஓகேன்னு நினைச்சேங்க. ஆனா நீ செத்த பிறகு நச்சா பாருமா ஒரு நடிப்பு. ஏமா என்னால தூக்கமே இல்லம்மா 2 நாளா. அந்த ஹீரோயின் கூட பரவாயில்ல காய்ஸ். இந்த படத்துல இன்னொரு கிளவி ஒருத்தி வருவா. தக்காளி அப்பப்போ போய் அடிக்கிறா விபூதிய சக்கரை சக்கரை சக்கரை. அவ அங்க அடிக்கிறா, நான் என் வீட்டுல இருக்கிறத எடுத்து அடி அடின்னு அடிக்கிறேன். அச்ச அடியில என் விபூதி காலி ஆயிடுச்சு காய்ஸ். அத்தை வரந்தா மாலை போட்டு முருகர்கிட்ட போறேன், விபூதி வாங்கிட்டு வரணும். சத்தியமா சொல்றேன் காய்ஸ், இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு எத்தனை இளவு வீட்டுக்கு போறோம் ஒரு சின்ன யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். மாலையை வாங்கிட்டு குணத்துக்கு போட போகணும். டக்குன்னு அந்த பணம் ஏஞ்சி பிச்சைக்கார பையில என்னடா 50 ரூபா மேல வாங்கிட்டு இருக்க, போய் 250 ரூபா மேல வாங்கிட்டு ஆத்மா சாந்தி அடையும், விவாதம் பிடிச்சிருமோ. ஏன்னா நம்ம பேய் பிடிச்சவங்கள பார்த்துருக்கோம், பிடிவாதம் பிடிக்கிற பேயை பார்த்துருக்கோமா? இந்த யமகாதகியை போய் பாருங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நம்ம வீட்டுல யாராவது செத்தாங்கன்னா அந்த குணத்தை நம்ம தூக்கி போடுவோம். ஆனா இந்த படத்துல அந்த குணம் பண்ற சேட்டையை பார்த்தா நமக்கு ஒரு நிமிஷமும் தூக்கி போடுது.